வெல்கம் டு டிஜிஓ டிஎன்பிஎஸ்சி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ரிசல்ட்டு தான். நான் வந்து ஓவராலாக 2259 அந்த ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தோம்னா 810. டைப்பிஸ்ட்டில் கம்யூனல் ரேங்க் 176 வந்திருக்கேன். ஸோ எனக்கு டைப்பிஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஒரு வேளை வேகன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஜேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 2021 வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து என்ட்ராகி படிக்க ஆரம்பித்தேன். 2025 வந்துருச்சு. ஒரு 4 இயர்ஸாக நான் இந்த ட்ராவலில் வந்து இருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து படிப்பு அப்படியே வந்து போயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து இப்போது வேகண்ட் கம்மியாக இருக்கிறதுனால வராமல் போயிருக்கலாம். சிலருக்கு வந்து இருக்கலாம். அவங்க வராதவங்க யாருமே வந்து வெக்ஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயுமே வந்து முடியும். ஏன்னா நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து எழுதும்போது 137 தான் போட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பட் 161 தான் போட்டேன். அதனால் எனக்கு டைப்பிஸ்ட்டு கூட வந்து கிடைக்கல. ஆன்லைன் சிவியோட வந்து நின்றுடுச்சு. ஃபிசிக்கல் சிவி கூட வரல. அப்படியே டைப்பிஸ்ட்டோட நின்றுடுச்சு. இந்த டைம் வந்து எப்படியாவது 165 170 கிட்ட டார்கெட் பண்ணி தான் நான் போனேன். பட் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த கொஷின் பேப்பர். நான் எவ்வளோ போட்டேன் அப்படின்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அழையே வந்துடுது அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து 152 வந்து நான் போட்டிருக்கேன் கொஷின். ஆன்சர் கீ வரும்போது 150 இருந்துச்சு. இப்போ வந்து ரிசல்ட்டில் 152 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன். 2 to 8 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. டைப்பிஸ்ட் கண்டிப்பாக வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நிறைய பேருக்கு வரல அப்படின்றதுக்காக வெக்ஸ் ஆகி விட்டுறாதீங்க. வேகண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு வேளை அதிகமாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறோமோ அதுலேருந்து தான் வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து வரப்போகுது. நான் வந்து திடீர்னு படிக்கிறேன், எனக்கு மார்க்கே வரல, நான் விட்டு போகிறேன் அப்படின்ட்டுலாம் போகிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து வேஸ்ட்டு. ஒரு வேளை உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன்னால் வந்து நீங்கள் விட்டு போகிறீங்கன்னா ஓகே தான். நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஃபேமிலி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம வந்து இதையே வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே முடியாது. நான் கம்மியாக வேகண்ட் போட்டாலும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி படித்தோம்னா கண்டிப்பாக முடியும். இந்த டைம் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ கன்சிஸ்டன்சி தான் வந்து இதில் முக்கியம். நான் வந்து இது ஒரு 4 வருஷமாக படிக்கிறேன். செகண்ட் டைம் வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமுமே வந்து எனக்கு வருமா வராதா அப்படி தான் நான் வந்து இருந்தேன். ஸோ 150 போட்டிருக்கேன் அப்படின்னும் போது தான் என்னால் ஓகே, சரி நமக்கு வரும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து வந்துடுச்சு. டைப்பிஸ்ட் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஜேஏ வரும். பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ யாரும் வந்து மனசு தளர விடாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படிங்க. உங்களால் முடியும்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் முடியும். நான் வந்து இதோட வந்து படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து வெறுமனே டைப்பிஸ்ட்டு தான். இப்போ வந்து எனக்கு கிடைக்கிறது டைப்பிஸ்ட்டு தான். இதுக்கு மேலேயும் வந்து நான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலேயும் படிப்பேன். நீங்களும் நல்லா படிங்க. உங்களால் முடியும்னு நினச்சி படிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் முடியும். தேங்க்யூ.